மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சொன்னது போல இன்னும் 100 நாட்கள் இந்த ஆட்சிக்கு, கொடுங்கோன்மையான ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகின்ற நாள். மக்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், கோபாலபுரத்து அழகேசா ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், நீ வீட்டுக்கு போ என்கின்ற அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், ஒரு மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஆட்சியை நடத்தி வெறும் ஒரு போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி மக்களை ஏமாற்ற நினைத்தால் புரட்சி தலைவர் பாடியது போல எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கின்றான், சமயம் பார்த்து பல வகைகளிலும் கொள்ளை அடிக்கிறான் என்கின்ற வகையில் இன்றைக்கு கோபாலபுரத்து அந்த அழகேசன் குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து, புரட்சி தலைவர் சொன்னது போல அந்த தீய சக்தி, அந்த தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டே விரட்ட வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், நம்மை விட ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலே இருக்க முடியாது. அந்த ஒரே சக்தி அதை அழைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே எதிரி என்று சொன்னால் அது திமுக தான். மற்றதெல்லாம் உதிரிகள், மற்றதெல்லாம் உதிரி. ஏன்னா அந்த உதிரிகளை பற்றி கவலைப்படாமல் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் அம்மாவுடைய அரசை அந்த எடப்பாடியார் தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சூளுரையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கொங்கு மண்டலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை, கொங்கு மண்டலத்தை அந்த கோட்டையில் எவனும் ஊடுருவி ஓட்டை போட முடியாது. அது எங்களுடைய எக்கு கோட்டையாக வைத்திருக்கின்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், கழக தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இடைச்சுவரை ஆற்றுவார். சிறப்பு வாய்ந்த தமிழக மக்களின் மனங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மும்முறை தொடர் வெற்றியை தந்த சத்துணவு தந்த சரித்திர நாயகன், கழக தொண்டர்களின் உயிர் மூச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கியும், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என தவவாழ்வு வாழ்ந்து தமிழகத்தின் அமைதி வளம் வளர்ச்சி கண்டு நம்மை எல்லாம் இவ்வுலகுக்கு அடையாளம் காட்டி நம்மை விட்டு மறைந்த நித்தம் நான் வணங்கும் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களின் பாசறையில் பயின்று சாமானியர்களின் முதல்வர், குடிமராமத்து நாயகன், எனக்கு பின்னாலும் கழகம் நூற்றாண்டுகள் இயங்கும் எனும் அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எழுச்சி பயணம் கண்டு இதுவரை 175 சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் மக்கள் கடலில் வெற்றி பிரச்சாரம் முடித்த எதிரிகளின் சிம்ம சொப்பனம் தமிழகத்தின் விடிவெள்ளி, நம்மில் ஒருவர், மக்கள் விரும்பும் முதல்வர், கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வணங்கியும், கழகத்துடைய மூத்த முன்னோடிகள், கழகத்துடைய தற்காலிக அவைத்தலைவர் அருமையண்ணன் அதே போல துணை பொதுச் செயலாளர்